Hello friends, welcome back to our channel மாணக்கரசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உலகமே வறுமையுற்றிருந்தாலும் கொடுப்பவன் என்று பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஆ, அதியமான். நெக்ஸ்ட்டு வந்து மகாபாரதம் தமிழ் படுத்தும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய மீசை சிரித்தார் இதில் அமைந்துள்ள தொகையின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு அன்புமொழி தொகை தான் ஆன்சர். அடுத்து 4th 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர், ஒரு பாடலை கொடுத்துட்டு யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 4th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஆ, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. 5th திருவள்ளுவர் அறிவுடைமை எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5th 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் வரும். திருவள்ளுவர் அறிவுடையோர் எல்லாம் உடையவர் என்று, அதுதான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், இது வந்து என்ன வகை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இடம்பெற்றுள்ள நயங்கள் எந்த வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் வரும். மோனை எதுகை தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7வது 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஆ, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விடை வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 8th குயில்களின் கூவிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8th வந்து பார்த்திங்கன்னா வானத்தின் நடனம், ஆப்ஷன் பி வானத்தின் நடனம். பொருந்தும் விடையினை சரியான எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களை இணையாக தமிழ் சொற்களை சேர்த்து எழுதுக. அப்போ 10th 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ, தங்க கட்டிகளை ஈடாக. நெக்ஸ்ட், இரு நாட்டு அரசர்களும் தும்பை போய் சூடி போரிடுவதன் காரணம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ, வலிமையினை நிலைநாட்டல். அதுக்கப்புறம் பாடலின் இலக்கிய வகை வந்து என்ன கேட்டிருக்காங்க. பாடலுடைய இலக்கிய வகை வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட்டு, கண்கிணி என்னும் அணிகலன் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, காலில் அணிவது. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, எண்ணுமை. சீரியதுகை சொற்களை குறிப்பிட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் திருக்குறள் வினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு வந்து 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் 2 எழுது. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையினை உயர செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுது. அடுத்து பார்த்தோன்னா கலைச்சொல்லாக்கம் கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆளும் வீரம் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, இத்தொடர் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழன்களும் எழுதுக. பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறார் என்ற நூலகம் வினாவது எவ்வகை வினா? பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்ற நூலக வினாவது எவ்வொரு விடை? மலைத்து பகுவத உறுப்பிலக்கணம். அதே மாதிரி இந்த தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகை சொற்களை எழுதி தொடரில் அமைக்கவும். அதே மாதிரி காட்சி உணர்த்தும் கவி உணர்வு, படம் உணர்த்தும் கவி உணர்வு முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து மாலாத காதல் நோயானல் போலனை எனும் தொடரில் ஊமை சுற்றும் செய்திகளை தொகுத்திடுக. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சொட்டி போல் தருக. மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு, படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. நிரல் நிற அணியினை விளக்குக, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காசி காண்டம் குறிப்பிடப்படும் இல்லற ஒழுங்கல் எவையும் 5 எழுதி வீட்டிற்கு வந்த விருந்தினரை எதிர்கொண்டு நீங்கள் விருந்தளித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுக. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையாடலை தொடர்க, இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்டு அந்நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்த நண்பருக்கு கடிதம் எழுதுக. பள்ளியினை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்து செயல் திட்ட வரை ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியர் ஒப்புதல் பெற கடிதம் எழுதுக, இது ரொம்ப முக்கியமான வினா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர்லாம் நல்லா வந்து நான் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசால் நிறுவப்படும் கட்டிடங்கள் சிலைகள் நிரூபியர் பெயர் 5 பட்டியலிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து விருதுநிலை பேணுதல், பசித்தோருக்கு உணவிடல், நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, புயலிலே ஒரு தோணி, பாய்ச்சல் கதையின் அழகு தன்னை மறந்து ஆடியதை, இது முக்கியம். அதே மாதிரி குறிப்புகளை கொண்டு கட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் செப்டம்பர் 2020 நடந்துச்சு. அதுக்கான கீ ஆன்சர் தான். மேலே 14 1 மார்க் பார்த்துருப்போம். 14 1 மார்க்கான ஆன்சர் கீ ப்ளஸ் கீழே வந்து 2 மார்க்கான ஆன்சர் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. எழுப்புதல், உறங்க செல்லுதல், ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் இந்த கீ ஆன்சர்ஸ் தான் பேப்பர் ரிலேஷன் பண்ணுவாங்க. ஆர்டிஃபேக்ட், கலைப்படைப்புகள், மந்த் வந்து தொன்மம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புலவர்களுடைய பெயர்கள், தண்ணீர் குடி, தயிர் குடம். ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த கீ ஆன்சரை வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. தேங்க்யூ.